ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனுக்காக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அது என்ன ரெசிபின்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்சர் தான் பண்ண போகிறோம். இந்த மிக்சரில் என்னென்ன நம்ம சேர்த்து கலக்கிறோம், மிக்ஸ் பண்ணுறோமோ எல்லா ஐட்டமும் நம்மளே ரெடி பண்ண போகிறோம். அதுதான் என்னுடைய ஸ்பெஷல். இந்த மிக்சருங்கிறது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ் தான். அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போது மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது பெரிய டம்ளர். இது என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா 350 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு அதையும் இது கூட சேர்த்துட்டேன். இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். இது கூடவே தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இது என்னென்னா பலகார சோடா கொஞ்சம், அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம இப்போது பிசைஞ்சிட்டு இருக்க மாவு வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா காரா பூந்தி தீத்துறதுக்காக தான் நம்ம இந்த மாவை முதல்ல கரைச்சிட்ருக்கோம். அதனால் இதுக்கு வந்து ரொம்ப திக்காகவோ ரொம்ப தண்ணியாகவோ இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் காரா பூந்தி எண்ணெயில் தேய்ச்சி விடும்போது நல்லா மேலே எலும்பி வேகும். சரிங்களா? அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் பிசைகிறேன். அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை நல்லா அள்ளி விட்டிங்கன்னா கொஞ்சம் திக்கான மாவாக கீழே பாத்திரத்தில் விழணும். இது கரெக்டான பதம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இரும்பு கடாயை வச்சிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான ஆயில் சேர்த்த போகிறேன். நம்ம இந்த எண்ணெயிலே தான் எல்லாத்தையுமே பொரிக்க போகிறோம். அதனால் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது கரெக்டான பதம் இருக்கக்குள்ளே நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து விட்டு பார்க்கலாம். இப்போது அந்த மாவு கீழே இறங்கின உடனே மேலே எலும்பி வருது. அதனால் எண்ணெய் வந்து கரெக்டான ஹீட்டில் இருக்குது. இப்போ நம்ம காரா பூந்தியை தேய்ச்சிக்கலாம். நான் பெரிய ஜல்லி கரண்டி எடுத்துட்டேன். அதில் இப்போ ஒரு கரண்டி மாவை அள்ளி விட்டு இப்போ அதே கரண்டி யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கிறேன். தேய்க்கும்போது ட்ராப்பாக அந்த காரா பூந்தி கீழே விழுந்து வெந்து மேலே எலும்பி வந்துருச்சு. இப்போ அது க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை ஒரு கிளறி கொடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பிட்டு உடனே எல்லாம் சேர்த்து அள்ளிடலாம். என்னென்னா சீக்கிரமாக வெந்துடும். இது போலாக தானே இருக்குது காரா பூந்தி, அதனால் சீக்கிரம் வெந்துடும். நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டதை எடுத்துகிட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன். அதேமாரி மறுபடியும் நம்ம தேய்ச்சிக்கலாம். இருக்கிற எல்லா மாவும் இதேமாரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். காரா பூந்திக்குன்னு நம்ம ரெடி பண்ணின எல்லா மாவையும் இதேமாரி புழிஞ்சிட்டு காரா பூந்தி பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு மறுபடியும் 2வது செட்டு காமிச்சிருக்கேன். நான் எப்படி புழிஞ்சிட்டு 2 பக்கமும் திருப்பிட்டு சேர்ந்த மாதிரி எண்ணெயை வடித்து அள்ளி எடுத்து எண்ணெய் வடிகட்டியில் எல்லா காரா பூந்தியும் சேர்த்துட்டேன். நான் மறுபடியும் இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி மாவை தேய்ச்சி எடுத்துட்டு
ஒரு இதில் நல்ல எண்ணெய் வடியக்கூடிய அந்த பாத்திரத்தில் நான் எண்ணெய் வடிகட்டியில் தான் அந்த காரா பூந்தி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் எக்ஸஸாக இருந்தால் கூட நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் சேவ்லாம் பண்ணுறதுக்குள்ளே அது வடிஞ்சு போயிருக்கும். அப்போ மிக்சர் பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் ஆயில் அதிகமாக இருந்து திகட்டாது. அதுக்காக தான் சொல்கிறேன் மெயினாக. நான் 1 பை 1 எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துட்டு அந்த ஆயில் வடிகட்டியில் சேர்த்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தடுத்து நம்ம ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்குள்ளே இந்த காரா பூந்தியில் இருக்க ஆயிலெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு ஆகிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிரும். மிக்சர் கலக்கிறதுக்குள்ளே இது ஆயில் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடும். எல்லாத்தையும் பொரித்து முடிச்சுட்டு அதை உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். காரா பூந்தி நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேவ், அதாவது அந்த ஓம பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதே டம்ளர் 1 டம்ளரில் கடலை மாவு, 1/2 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணக்குள்ளே ஏதாவது கட்டி இருந்தாலுமே நம்ம நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை அளவு இருக்கும் சேர்த்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சி முடிச்சுட்டு இதில் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு சூடாக இருக்கிற அந்த எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நம்ம காரா பூந்தி பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. இப்போ முறுக்கு புளியிற அச்சியில் அந்த ஓமப்பொடி புளியிற அந்த தட்டை போட்டுட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ அதில் 3/4 வாசி மாவு சேர்க்குறேன். ஏன்னா 1/4 வாசி கேப் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது புளியறக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இடம் விட்டு மாவு போட்டுக்குங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ அதில் டைரெக்டாக அப்படியே புழிஞ்சிக்கிறேன். டக்கு டக்குன்னு வெந்துடும். காரா பூந்தியும் சரி இந்த ஓம பொடியும் சரி டக்கு டக்குன்னு வெந்துடும். நீங்கள் அது பொரிக்கிறீங்க, கிளறி உடனே வந்து காரா பூந்தி அள்ளிடுங்க. அதேமாரி இந்த ஓம பொடியும் போட்டுட்டு மறுபக்கம் திருப்பிட்டு உடனே எடுத்துருங்க. சீக்கிரம் வெந்துடும். இதே போல் எல்லா மாவையும் நான் ஓமப்பொடி புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதை டைரெக்டாக அதில் புளியறதுனால ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. புளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹீட் அடிக்கும், கையில் சூடு தாங்கிறதுக்காக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஹையில் அப்புறம் திருப்பி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதேமாரி எல்லா மாவையும் வந்து ஓமப்பொடி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துட்டு அதை நல்லா நொறுக்கி எடுத்துக்கிட்டேன். நம்ம மிக்சரில் கலக்கக்குள்ளே நமக்கு இந்தமாரி பொடியாக தான் தேவை. அதனால் கொஞ்சம் நல்லா பொடியாக உதுத்து வச்சிட்டேன். இப்போது 1 பை 1 நம்ம வறுக்க போகிறது மிக்சரில் கலக்கிற பொருள் தான். ஃபஸ்ட்டு நான் வந்து உடச்ச கல்லையை சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் செவக்க விட்டு, அதாவது பொரிய விட்டு அள்ளிக்கலாம், அள்ளி எடுத்துக்கலாம். அப்படியே 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பொரிஞ்சிடும். இப்போது உடச்சக்கல்ல பொரிஞ்சிடுச்சு. நான் வந்து அதை அள்ளிக்கிறேன். அள்ளிட்டு நல்லா ஆயில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அதை காரா பூந்தி ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆயில் ஃபில்டரில் போட்டிருக்கோம். அது கூடவே இந்த பொரிக்கிற ஐட்டத்தையும் சேர்க்குறோம். ஏன்னா பொரித்து சேர்க்கக்குள்ளே அதில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க ஆயிலை வந்து அது ஃபில்ட்ரு வழியாக கீழே வெளியே வந்துடும். அதுக்காக தான் அதிலே சேர்க்க சொல்கிறேன். உடச்ச கல்லையை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அடுத்த ஐட்டத்தை சேர்த்துக்கலாம்.
அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா அவல் வந்து சேர்த்துருக்கேன். நான் அந்த கரண்டி மேலேயே கொட்டிட்டு அதிலே ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்துக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா இது குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து அரிச்சு எடுக்கக்குள்ளே ரொம்ப சிரமமாக இருக்குது. அதிக நேரம் ஆகிட்டால் ரொம்ப செவந்து போயிடுமோ என்னவோன்னு பயந்துட்டு கரண்டி மேலேயே போட்டுட்டு எடுக்கலான்னு பார்த்தா அது பொரியக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே உபரி ஆகுது. அப்போது அந்த கரண்டிக்குள்ளே அடங்கலை. அதனால் அப்புறம் தனியாக விட்டு சிம்மில் வச்சுட்டு தான் இதெல்லாம் பொரித்தேன். சிம்மில் வச்சுட்டோம் கொஞ்சம் நிதானமாக பொரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது எனக்கு. நீங்களும் வந்து சிம்மில் வச்சுக்கிங்க. இது பொரிக்கக்குள்ளே சிம்மில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனாலும் ரொம்ப தீய விடாமல் நம்ம கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்காக தான். அப்புறம் முந்திரி சேர்த்து முந்திரியும் நான் பொன்னிறமாக வறுத்து சேர்த்துக்கிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் நான் இதில் சேர்க்குறேன். அதுலேயும் ஃபில்ட்ரு பண்ணி இதுலேயும் ஃபில்ட்ரு பண்ணி அப்படி தான் மிக்சர் இது பண்ணால் தான் நமக்கு ரொம்ப ஆயில் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து வேர்க்கடலையை சேர்த்துக்கிட்டேன். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். வேர்க்கடலையும் நல்லா ஆயில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்தாச்சு. அடுத்தது லாஸ்ட்டாக கருவேப்பிலை. எவ்வளோ மிக்சர் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கருவேப்பிலை கூட குறைச்சலாக போட்டுக்குங்க. நான் நல்லா 1 கிலோவுக்கு மேலே வர்ற அளவுக்கு மிக்சர் ரெடி பண்ணேன். அதில் வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிட்டேன். போட்டு அந்த சுடு எண்ணெயை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடாக இருக்க அந்த ஆயில்லையே அந்த கருவேப்பிலையை பொரித்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்தாச்சு, கருவேப்பிலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக நல்லா தொடச்சி காய வச்ச ஒரு பேசன் எடுத்துக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதில் இந்த ஆயில் வடிகட்டை பாருங்கள், அந்த ஆயில் வடிகட்டிலேருந்து இதில் சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம சேவ் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பவுல் இது மட்டும் கடையில் வாங்கினது. என்னென்னா கார்ன் சிப்ஸு. கார்ன் சிப்ஸ் வந்து நீங்கள் வந்து தனியாக இருக்குது பொரிக்காதது, அதை வாங்கி கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம். இது வந்து நான் கடையிலேருந்து பொரிச்சதே வாங்கினதுனால ஒரு பவுல் அளவுக்கு அந்த கார்ன் சிப்ஸை அதில் சேர்த்துட்டேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு, ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் நம்ம அந்த மாவெல்லாம் சேவு அண்டு காரா பூந்தி இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். பெருங்காய்த்தூள் 2 சிட்டிகை அளவு சேர்த்துட்டு எல்லாம் தூவிட்டு இப்போது பேசனில் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். 2 கையும் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கருவேப்பிலையை சும்மா லைட்டாக உடச்சி விடுங்க, ஃபுல்லாக உடைக்கணும்னு அவசியம் கிடையாது. கருவேப்பிலையை ஒரு ஏதாவது ஒன்று 2 அப்படியே உடச்சி விட்டுட்டேன். இப்போ இந்த மிக்சரை நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கக்குள்ள உங்களுக்கே அது உப்பு காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா சேர்த்துக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. அப்புறம் என் பையன் மருமகள்லாம் சாப்பிட்டாங்க, அவங்களும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நல்லா கீழ்து மெல்துமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து பாக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிக்சர் எப்படி பண்ணலாங்கிற செய்முறையை உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அதனுடைய டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். நீங்களும் பார்த்து செய்து சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.